ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அலைய அழகு சீரியல்ல சுரேஷ் மதிய புரிஞ்சுக்கினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க ராகவன் பார்த்தீங்கன்னா ரூம்ல உட்காந்து ஃபோன்ல பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்டு இருக்காங்க. அங்க வந்த ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்களா நம்ம ரெண்டு பசங்களும் நமக்காக சப்போர்ட் பண்ணி பேசல, மருமகளுக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுரேஷ் அடிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம அவளுக்காக அவன் சப்போர்ட் பண்றான். பாக்கியராஜும் பார்த்தீங்கன்னா மலருக்காக சப்போர்ட் பண்றான். மலர நீ எந்த வேலையும் செய்யாதன்னு வேற சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்றாங்க. இந்த மாதிரி மாறுவாங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு கூட பாக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ராகவன் பாத்தீங்கன்னா, என்ன இந்த பேச்சை நீ இன்னமும் விடலையா, அதை பத்தியே தான் பேசிட்டு இருப்பேன் எந்த நேரமும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் என்னங்க உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன், உங்களோட துணியை துவைக்க சொன்னதுனாலதான் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு, நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேக்குறாங்க. இங்க பாரு, அத்தனை பேர் முன்னாடி டைனிங் ஹால்ல வச்சு பேச வேண்டிய பேச்சு, அது வயசு பொண்ணு இருக்கு, ரெண்டு மருமகள்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னோட இன்னாச துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லி அதை அந்த இடத்துலயே பேசிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கேக்குறாங்க. ராஜலட்சுமி பாத்தீங்கன்னா, என்னங்க நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. பின் என்ன, அந்த பொண்ணு துவைக்க முடியாதுன்னு சொல்லிச்சு, அதோட விட்டுற வேண்டியது தானே, அது சொன்ன மாதிரி நீ துவைச்சு போடுறது எதுக்கு, அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நீ சண்டை போட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே நான் உங்களோட வழிக்கே வரேன், அவங்க மருமகள்களும் உங்க மகன்களும் சொன்ன மாதிரி நீங்களே உங்களோட துணியை துவைச்சு போட்டுக்காங்க, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்றாங்க. இதை கேட்ட ராகவன் பாத்தீங்கன்னா, என்ன அவளுங்க தான் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நீ என்ன பண்ற, வீட்டுல சும்மா தானே இருக்க, துவைச்சு போடு அப்படின்றாங்க. ராஜலட்சுமி பாத்தீங்கன்னா என்ன பேசுறதுன்னு தெரியாம அமைதியாவே இருக்காங்க. ஒரு பக்கம் சுரேஷ் சொன்னதையும் யோசிச்சு பாக்குறாங்க, மறுபக்கமும் பாத்தீங்கன்னா பாக்கியராஜ் சொன்னதையும் யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப ராகவன் சொன்னதையும் பாத்தீங்கன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலிங்கா இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ரேவதிக்கு பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி ஃபோன் பண்றாங்க. என்ன அம்மா கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரேவதி, சொல்லுமா அப்படின்றாங்க. ராஜலட்சுமி பாத்தீங்கன்னா என்னம்மா பண்ற அப்படின்றாங்க. இப்பதான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாங்க, டைனிங் டேபிள் கிளீன் பண்ணிட்டு இருக்கமா அப்படின்றாங்க. சரி, என்ன சமைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சப்பாத்தியும் குருமாவும் தான்மா வச்சேன் அப்படின்றாங்க. சாப்பிட்டியாமா அப்படின்றாங்க. சாப்பிட்டமா அப்படின்றாங்க. சரி, நீ சாப்பிட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேக்குறாங்க. அதுக்கு ராஜலட்சுமி பாத்தீங்கன்னா, மாத்திரை போடணும்ல, அது எதுக்கோ ஏதோ ஒரு கொஞ்சோண்டு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏம்மா வயிறார சாப்பிட்றது எதுக்கு கொஞ்சமா சாப்பிட்டேன் அப்படின்றாங்க. இங்க வயிறு ரொம்ப சாப்பிட்ற மாதிரி அங்க இருக்கு, இங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு ரேவதி அப்படின்றாங்க. என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேக்குறாங்க. சரி வீடு, அதை எதுக்கு உனக்கு சொல்லி டென்ஷன் பண்ணின்னு இருக்கணும், அதை வீடு. சரி என்ன பண்றாங்க பசங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், பிரச்சனை என்ன சொல்லுமா அப்படின்றாங்க. இல்ல ரேவதி, வீட்டுல பாத்தீங்கன்னா துணி துவைக்க சொல்லி சொன்னது ஒரு குத்தமா, அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட மாமியாரு சொல்ற வேலையை மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்றாங்க. அம்மா அந்த காலத்து விஷயத்தெல்லாம் விட்டுருமா, இப்ப நீ எதை துவைக்க சொன்னா அதை சொல்லுமா அப்படின்றாங்க. இல்லம்மா, வாஷிங் மிஷின்ல போட்டா நிறைய துணியெல்லாம் சீக்கிரம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் துணி அதில் போட்டு கையில துவைக்க வேண்டிய துணியெல்லாம் கையில துவையுமா அப்படின்னு சொல்லிட்டு மதி கிட்ட சொன்னதுக்கு, மதி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டைக்கு வரா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மலரும் சண்டைக்கு வரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னம்மா மதி சண்டைக்கு வரமாட்டாளே அப்படின்றாங்க. என்னது மதி சண்டைக்கு வரலையா, சண்டைக்கு வராமையா சுரேஷ் அடிச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி, மலரணி ஏதோ சண்டைக்கு வரமாட்டாங்களே அப்படின்றாங்க. என்ன நீ இப்பதான் பாக்குற, அவ பத்தினா மதிய நான் கேள்வி கேட்கறேன்னு சொல்லிட்டு மதிக்காக என்கிட்ட சண்டைக்கு வரா அப்படின்றாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டுமா, நீ என்னதாம்மா வேலை வச்ச, எந்த துணியை துவைக்க சொன்ன அப்படின்றாங்க. அது இல்ல மலரு, உங்க அப்பாவோட பனியெல்லாம் உள்ள போற துணியை தான் துவைக்க சொன்னேன். என்னம்மா பண்ணிட்டு இருக்க நீ, இதெல்லாம் யாருன்னா கையில துவைப்பாங்களா அப்படின்றாங்க. ஏய் அதெல்லாம் மிஷின்ல போட்டா சீக்கிரம் கிழிஞ்சிடுதுடி அப்படின்றாங்க. கிழிஞ்சா வாங்கிக்கலாமான்னு, அது என்ன கோடி ரூபாவா வித்துரும், எதுக்கு அதை போயிட்டு கையில துவைக்க சொன்னேன் அப்படின்றாங்க. என்னடி எல்லாரும் கூட்டு சேர்ந்து ஒரே மாதிரி பேசுறீங்க அப்படின்றாங்க. இல்லம்மா, யார்கிட்ட சொன்னாலும் இதைதாம்மா சொல்லுவாங்க, இப்ப அதை மிஷின்ல போட்டு துவைக்கிறதுனால என்ன ஆயிடு போகுது சொல்லு, எதுக்கு நீ அவங்க கிட்ட இதை கையில் துவைன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி விடுடி, எல்லார்கிட்டையும் சொன்னாலும் இதை தான் சொல்றீங்க, அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்க அண்ணாவும் தம்பியும் பார்த்தீங்கன்னா அவளுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றான், நீ அதே மாதிரி தான் பேசுற அப்படின்றாங்க. அது இல்லம்மா, அதெல்லாம் கையில துவைக்க வேண்டிய விஷயமே இல்லம்மா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க பார்த்தீங்கன்னா கையில துவைக்க வேண்டியதை கையில துவைக்கிறாங்க, மீதி எல்லாம் மிஷின்ல போட்டுடுறாங்க, அதெல்லாம் யாரும் கையில துவைக்க மாட்டாங்கம்மா, நீ எதுக்குமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்ச உடனே ரேவதி ஃபோன் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா தங்கராஜ் வந்து பின்னாடி நின்று இருக்காங்க. யார்கிட்ட பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா கிட்ட தாங்க பேசிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்றாங்க. சும்மா சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, நல்லா இருக்கியான்னு சொல்லி தான் கேட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மையாக உங்கள் அம்மா கிட்ட தான் பேசினியா அப்படின்றாங்க. ஆமாங்க. சரி நம்பர் காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சந்தேகப்படுறீங்களா, நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. இப்போ உனக்கு காட்டுறதுனால என்ன பிரச்சனை, காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க.
ரேவதியும் பார்த்தீங்கன்னா லாக் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. தங்கராஜும் பார்த்துட்டு சரி அப்படின்றாங்க. ஏதாச்சும் நம்பர் இது செக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சீக்கிரம் வேலைய முடிச்சுட்டு வந்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் போயிர்றாங்க. இந்த பக்கம் ரேவதி பார்த்தீங்கன்னா மலருக்கு மெசேஜ் பண்றாங்க. வாய்ஸ் மெசேஜ் பண்றாங்க. "அண்ணி நியாயம் ஒண்ணு வந்துச்சு. என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா, "என்ன இங்க நடந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? உங்க அண்ணா சொன்னாரா உனக்கு?" "என்ன எதுவும் சொல்ல. நான் தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ உங்க அண்ணா முந்திக்கினாரா?" அப்படின்றாங்க. "இல்ல அண்ணி அண்ணாலாம் சொல்லல. அம்மா தான் கால் பண்ணாங்க" அப்படின்றாங்க. குரூப்ல மெசேஜ் பண்றதுனால மதியம் பார்த்தீங்கன்னா, அந்த மெசேஜ கேட்குறாங்க. அப்ப மதியும் நீயும் சேர்ந்து சண்டை போட்டீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா, சண்டைலாம் போடலைங்க. இத செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு தான் சொன்னோம். ஒரு சில துணியெல்லாம் உங்க அம்மா கையில துவைக்க சொன்னாங்க. அத முடியாதுன்னு சொல்லிட்டு தான் சொன்னோம் அப்படின்றாங்க. சரி இல்ல சொன்னாங்க அம்மா. நானும் பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு புரிய வச்சிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியலனாலும் அவங்க அந்த மாரி தான் இருப்பாங்க. தப்ப எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. சரி என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா, அத்தை ரொம்ப வருத்தப்பட்டாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா, ஆமா அண்ணி ரொம்ப வருத்தப்பட்டு தான் பேசுனாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல வருத்தப்பட ஒண்ணும் இல்லைங்களே அப்படின்னு சொல்லிட்டு மதியம் சொல்றாங்க. அப்ப மலர் பார்த்தீங்கன்னா, சரி நீங்க 2 பேரும் ஷேர் பண்ணிருங்க. நான் ஒரு சின்ன வேலை இருக்கு. அத முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலர் மெசேஜ் பண்றத விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வெளிய வராங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா, வெளிய திண்ணையில உட்காந்து ரொம்ப ஃபீலிங்கா இருக்காங்க. மலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "அத்தை இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள எழுந்து வாங்க" அப்படின்ட்டாங்க. "இல்ல நான் வரேன் போ உள்ள" அப்படின்றாங்க. "இங்க நெறைய கொசு கடிக்குது. வாங்க அத்தை உள்ள போலாம்" அப்படின்ட்டாங்க. "ஏன் மலரு நீயும் என்ன இந்த மாரி பேசிட்டல்ல, கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லல்ல" அப்படின்றாங்க. "அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை" அப்படின்றாங்க. "இப்ப நீ மதிக்காக சப்போர்ட் பண்ணி அவ்ளோ பேசுறல்ல" அப்படின்றாங்க. "அத்தை அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. இப்ப என்னோட தங்கச்சி இருந்தா, என் தங்கச்சியோட மாமனாரு இன்னவர்ஸ் எல்லாம் துவைக்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கோவம் வராதா? நான் பேசியிருப்பேன்ல, அந்த மாரி தான் அத்தை பேசினேன்" அப்படின்றாங்க. "இப்ப என்ன மதி உன்னோட தங்கச்சியா?" அப்படின்ட்டாங்க. "சரி விடுங்க அத்தை. எதுக்கு நீங்க டென்ஷன் ஆயிருக்கீங்க? வாங்க உள்ள போலாம்" அப்படின்றாங்க. "சரி நீ போ உள்ள நான் வரல" அப்படின்றாங்க. "சரி உங்க வழியிலேயே வரேன் அத்தை. இப்ப சுருதி இருக்கா. நம்ம கல்யாணம் பண்ணி குடுத்தோம்னா, அவங்க மாமனாரோடதெல்லாம் துவைக்க சொல்லி சொன்னா, நீங்க ஏத்துப்பீங்களா அத்தை?" அப்படின்றாங்க. "சரி நீங்க அதெல்லாம் ஏத்துக்க மாட்டீங்க. ஏன்னா அது உங்களோட பொண்ணு. இப்ப மருமகள்ங்க துவைச்சா அது குத்தமா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலர் சொல்றாங்க. "சரி இருக்கட்டும் விடு மலரு. நான் இப்ப ஏன் காலையில சுரேஷையும், பாக்கியராஜையும் வீட்டுக்கு வர சொல்லி கால் பண்ணி சொன்னேன். நீ ஏன் ஃபோன் பண்ணி வேண்டான்னு சொன்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல அத்தை அவங்க வந்து இப்ப பேசுனதே தான் காலையில வந்திருந்தாலும் அதே தான் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அத்தை நான் வேண்டான்னு சொன்னேன்" அப்படின்றாங்க. "இல்ல மலரு நீ மாறிட்ட" அப்படின்னு சொல்றாங்க. "அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாங்க அத்தை உள்ள போலாம். கொசு கடிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா உள்ள எந்திரிச்சு வராங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகவன் ஹால்ல உட்காந்துக்கின்னு பாக்கியராஜ் பாக்கியராஜ்ன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. "வாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் வராங்க. "சொல்லுங்கப்பா" அப்படின்றாங்க. "என்னோட ஃப்ரெண்டு தெரியும்லடா, அவன் பார்த்தீங்கன்னா காலையில 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம் வாக்கிங் போவான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கடா" அப்படின்றாங்க. அப்ப ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "என்னங்க என்னாச்சா? நல்லா இருந்த மனுஷன் தானே" அப்படின்றாங்க. "தெரியல" அப்படின்னு சொல்றாங்க. "அதனால தான்டா எனக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு. நீ ஒரு செக்கப்க்கு எனக்கு ஏற்பாடு பண்றியா?" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டு பார்வதியோட ஹஸ்பண்டுக்கும் பார்த்தீங்கன்னா, பிரஷர், சுகர்ன்னு சொல்லி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே ஹார்ட் அட்டாக்ன்னு சொல்லிட்டாங்களாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராகவன் பார்த்தீங்கன்னா, "ஏய் நீ வேற அமைதியா இரு லட்சுமி. நானே ஏற்கனவே பயந்துட்டு இருக்கேன். நீ வேற அத சொல்லிட்டு இருக்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமாங்க எனக்கும் கொஞ்சம் பிரஷர், சுகர் இருக்கிற மாரி இருக்கு. நானும் ஒரு செக்கப் பார்த்துறேன்" அப்படின்றாங்க. "ஏய் லட்சுமி அதெல்லாம் பொம்பளைங்களுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஆம்பளைங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கும். நீ பாக்கியராஜ் நீ கொஞ்சம் ஏற்பாடு பண்றா" அப்படின்றாங்க. "வீட்லயே பார்க்குற மாரி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணு பாக்கியராஜ்" அப்படின்றாங்க. அதுக்கு ராஜலட்சுமி, "வீட்ல பார்த்தா அதிகமா செலவாகுமேங்க" அப்படின்றாங்க. "இல்ல ஆகட்டும் பார்த்துக்கலாம். அங்க யாரு போயிட்டு செக்கப் குடுத்துட்டு வந்தா 2 மணி நேரம் கழிச்சு திரும்பவும் வான்னுவாங்க. யார் போறது? இங்கேயே பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி அம்மாவுக்கும் சேர்த்து நான் போட்டுறேன்ப்பா" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் உங்க அம்மாக்கெல்லாம் வேணாம். எனக்கு மட்டும் பாருடா" அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்றாங்க. அப்ப சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. பாக்கியராஜும் பார்த்தீங்கன்னா, "சரிப்பா" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாக்கியராஜ் கிட்ட பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி, "ஏய் உங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுமாடா?" அப்படின்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதும்மா. நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இரும்மா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.